ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொரியன் அனிமேட்டட் சீரீஸான சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்ல நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை நான் கொஞ்சம் உங்களுக்கு மாடிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். அண்ட் இந்த எபிசோட்ல நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 4. ஸ்டீல் ஃபேங்க்டு லைகான் அப்படின்னு ஒரு மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. எங்கப்பா நானா இப்படி மூவ் ஆனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்கலாம். ஆமா, நான் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வெறும் கையாலேயே அதை பஞ்ச் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோவோட ஒரு பஞ்சே ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. ஆனாலும் அதை அந்த மான்ஸ்டர் கொல்லல. என்னதான் நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்கான பஞ்ச் பண்ணாலும் அது அந்த மான்ஸ்டரை கொல்ல மாட்டேங்குது. வார்டு இருந்தா மட்டும்தான் கொல்ல முடியும். என்ன பண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் கொண்டு வந்த என்னோட பேக்ல இருந்த சப்ளைஸோ போயிடுச்சு, வேற ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஓப்பன் இன்விட்டோரி அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள இருந்து ஒரு ஸ்வாட் எடுக்கிறான். அதை வச்சு ஒரே போடுதான். அதோட மூஞ்சியை 2 துண்டா கிழிஞ்சிருது. ஸ்டீல் ஃபேன் லைக்கான கொண்டுட்டீங்க, லெவல் அப் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி நோட்டிபிகேஷன் வருது. அதுக்குள்ளேயே பின்னாடி இன்னொரு 2 லைக்கான் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரப்போ என்கிட்ட ஸ்வாட் இருக்கு, இப்போ வாங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா தரையில குத்துன ஸ்வாட் வெளியே வர மாட்டேங்குது. அதுங்க கிட்டக்க வரவோ ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ ஸ்வாட வெளியே எடுத்து அதுல வைக்கிறான். அது வாயாலேயே வந்து ஸ்வாட போட்டுட்டு என் ஸ்வாட விட நம்ம ஹீரோ எத்தியா அப்படியே அதோட தலையை வெட்டியிருந்தான். அந்த மான்ஸ்டரை கம்பேர் பண்ணும்போது நீங்க எல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எந்திரிச்சு நிற்கவும் பேலன்ஸ் இருந்த மான்ஸ்டர் பயந்து ஓடிடுது. அந்த டெம்பிளே அவங்க இருக்கும்போது கிம்மாம ஸ்வாட போட்டுட்டு போயிருப்பான். அந்த ஸ்வாட் தான் இப்போ நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. லெவல் அப் ஆகி இப்போ நம்ம ஹீரோ லெவல் 2ல இருக்கான். அண்ட் லெவல் அப் ஆகும்போது நம்ம ஹீரோட காயங்களும் வந்து ஹீலிங் ஆயிருது. லெவல் அப் ஆகும்போது நம்ம ஹீரோட எல்லா ஸ்கில்லுமே 1 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. டெய்லி குவெஸ்ட் முடிச்சா எனக்கு ஜஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். பட் நான் லெவல் அப் ஆனோம்னா எனக்கு 5 பாயிண்ட்ஸ் கிடைக்குதா? லெவல் அப் ஆகுறது தான் அப்போ பெஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அண்ட் இப்போ நம்ம ஹீரோ கிட்ட தேவையான ஸ்ட்ரென்த்தும் இருக்கு. மான்ஸ்டர்ஸ் கூட மோதி இன்னும் லெவல் அப் ஆக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ முடிவு பண்றான். மான்ஸ்டரை கொண்டா எசன் ஸ்டோன் கிடைக்குமா நம்ம ஹீரோ கிட்ட போய் பார்த்தா எசன் ஸ்டோனுக்கு பதிலாக ஃபேங் அப்படிங்கிற ஒன்று கிடைக்குது. இதை வச்சு இன்வென்டோரியில ஏதாச்சும் வாங்க முடியுமான்னு பார்த்தா தேவையான காசு இல்லை அப்படின்னு வருவோம். சரி, அப்ப இதை விற்கலாமா நம்ம ஹீரோ பார்க்குறான். அதை விற்றதுக்கு 20 கோல்டு கான் கிடைக்கி. பட் இதோட வேல்யூ என்னன்னு தெரியல. கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பாஸை பீட் பண்ணுற வரைக்கும் என்னால் வெளியே போக முடியாது. எனக்கு தேவையான சாப்பாடு என்கிட்ட இல்லை. மிஸ்டர் கிம் இந்த ஸ்வாடை 3 லட்சம் கொடுத்து வாங்கினதா சொன்னாரு. ஓரளவு இது ஸ்ட்ராங்கான ஸ்வாட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா நிறைய மான்ஸ்டர்ஸ் அந்த இடத்துல வந்து நிற்குது. ஆல்ரெடி நான் ஒரு தடவை சாவை பார்த்துட்டு வந்துட்டேன், எனக்கு இதுக்கு மேலே பயம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவ்வளோ ஈஸியில் என் உயிரை விட்டு கொடுத்துட மாட்டேன். அதே தான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஈஸியாக நீங்களும் உங்கள் உயிரை விட்டுறாதீங்க, வாங்க மோதி பார்த்துடலாம், யார் ஸ்ட்ராங்கோ அவங்க வின் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோ லெவல் அப் ஆனதுனால இப்போ செம ஃபாஸ்டா அதுங்க எல்லாத்தையும் ஈஸியா கொண்டுட்டு வந்துட்டு இருக்கான். உல்ஃப் அசாசின் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இப்போ நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. ரோட்ல இருக்கிற ஒரு கேட் ரொம்ப நாளா க்ளோஸ் பண்ணாம இருக்கு. இப்படியே போனா டஞ்சன் பிரேக் ஆயிருமே அப்படின்னு ஒருத்தன் பாக்குறான். ஈவன் 3 லட்சம் ரூபாய் ஸ்வாடா இருந்தாலும் நிறைய ஃபைட்டுக்கு அப்புறம் அதுவுமே வேக் ஆயிடுச்சுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். ஹீரோக்கு புது எபிலிட்டிஸும் இன்வென்டரியில நிறைய ஐட்டம்ஸும் வந்திருக்கு. உல்ஃபோட ஃபேங், புதுசா ஒரு கிளாத், 2 ஸ்வாடு இருந்து வெளியே போறதுக்கான டெலிபோர்டேஷன் ஸ்டோனும் நம்ம ஹீரோக்கு கிடைச்சிடுச்சு. இவ்வளவு ஈஸியா லெவல் அப் ஆகிற சான்ஸ் எனக்கு திரும்ப கிடைக்குமான்னு தெரியல. வெளியே போன உடனே ஒருவேளை இந்த டஞ்சன் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா சோ இன்னுமே கொஞ்சம் ஃபைட் பண்ணி லெவல் அப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டெலிபோர்டேஷன் ஸ்டோனை உள்ள வச்சிருக்கான். இப்போ ஜோஹியை காமிக்கிறாங்க. அவளுக்கு ஒரு கால் வருது. பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல டஞ்சன் பிரேக் ஆயிடுச்சு. சோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஹண்டர்ஸையும் கேதர் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பீராங் ஹீலர் தேவை அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவை பத்தி அவ யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்கா மாறணும் ட்ரைனிங் எடுத்திருப்பான். சோ நம்மளும் பயப்படக்கூடாதுன்னு நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டா. புது புது மான்ஸ்டர்ஸ் கூட நம்ம ஹீரோ ஃபைட் பண்றான். அதுங்களோட நேம் லேபிள் வந்து ஒயிட் கலர்ல இருந்தா ஈஸியா கொண்டுலாம், ஆரஞ்சுல இருந்தா நம்ம ஹீரோவோட ஸ்ட்ரென்த்துக்கு அது ஈக்குவலா இருக்கு. அண்ட் ரெட் கலர்ல இருந்தா அது ரொம்பவும் ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர். ஃபர்ஸ்ட் வந்தப்போ லைக் அண்ட் ரெட் கலர்ல இருந்தது, இப்போ ஒயிட்டா மாறிடுச்சு. சோ நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆயிட்டான். என்னால சென்ஸ் பண்ண முடியுது ஃபைனல் பாஸ் இங்க தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம ஹீரோவோட ஸ்வாடுமே வீக் ஆயிடுச்சு. அப்படி இருந்துமே கூட நம்ம ஹீரோ உள்ள போறான். இந்த படி என்ன ரொம்ப தூரம் போற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ உள்ள போய் பாக்குறான். மான்ஸ்டர் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த இடத்த சுத்தி முத்தி தான் பாத்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு வந்து அட்டாக் பண்ணுது. ஸ்வாடு அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே 2 துண்டா உடஞ்சிடுச்சு. கிங் ஆஃப் த ஸ்வாம், ப்ளூ வெனம் ஃபேங்க்டு அப்படின்னு ஒரு ஸ்னேக் அங்க வந்து நிக்குது. சோ இதுதான் பாஸ்ன்னு நினைக்கிறேன். இதோட ஷெல் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கான். அதோட ஸ்பீடுக்கும் அதோட ஷெல்லோட ஸ்ட்ரென்த்துக்கும் நம்ம ஹீரோவால ஸ்வாட வச்சு அதை கிழிக்க கூட முடியல. ஒரு அடி அமல பட்டாலும் செத்து அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ பயங்கரமா அடி வாங்குறான். அதோட அட்டாக்ல அந்த ட்ரெயினே மொத்தமா நம்ம ஹீரோ மேல வந்து விழ போகும். ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ தப்பிக்கிறான். நான் இன்னும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறணும், என்ன எல்லாரும் வீக்குன்னு கிண்டல் பண்ணாம இருக்கிறதுக்கும், நான் பயந்து ஓடாம இருக்கிறதுக்கும் இன்னும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். இன்னும் எல்லாரும் உனக்கு ஒரு பட்ட பேர் வச்சிருக்காங்க தெரியுமா, ஹியூமன் கைண்டோட வீக்கஸ்ட் ஹண்டர். பட் ஒன்னாலையும் ஸ்ட்ராங்கா மாற முடியும், நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க சொன்னது தப்புன்னு ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சாங் சொன்னதை நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். ஹீரோவை அப்படியே பிடிச்சி சொத்தோட வச்சு அது நசுக்குது. நான் ஸ்ட்ராங்கா இருந்தா எல்லாருமே ஏன் முன்னாடி மாட்டி போடுவாங்க, நான் ஸ்ட்ராங்கா இருந்தா எந்த ஃபைட்டுக்கு போனாலும் அங்க எனக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கும், எதை பார்த்து நான் பயப்பட தேவையில்லை. வீக்கானவங்க எல்லாருமே என்ன நம்பி இருப்பாங்க. ஈவன் நான் நல்லவனா இருந்தாலும் சரி, கைண்டா இருந்தாலும் சரி, ஸ்ட்ரென்த்துக்கு முன்னாடி அதுக்கெல்லாம் பிரோஜனமே இல்லை. இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு வந்துட்டேன். ஸோ கண்டிப்பா நான்
இன்னும் ஸ்ட்ராங்கா மாறுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த மான்ஸ்டரை கம்பேர் பண்ணும்போது நீ எல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாடு வேலைக்கு ஆகலன்னு அதை தூக்கி கீழே போட்டுட்டு என் ஸ்கில் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே என் ஸ்ட்ரென்த்ல நான் போட்டிருக்கேன், என் ஸ்ட்ரென்த்தே உன்னை கொல்றதுக்கு போதும் அப்படின்னு நம்ம பாம்போட கழுத்தை நம்ம ஹீரோ வெறும் கையால அப்படியே ப்ரெஸ் பண்ணியே கொல்ல ட்ரை பண்றான். அதுவும் வழியில துடிக்குது. நம்ம ஹீரோ அதோட கழுத்தை அப்படியே துண்டா பிச்சு எடுத்திருக்கான். ப்ளூ வனம் ஃபேங்க ஒரு வழியா நம்ம ஹீரோ டிஃபீட் பண்ணிட்டான். ஸோ நம்ம ஹீரோவை இப்போ லெவலா பாக்குறான். பரவாயில்ல அப்படின்னா நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். ஸ்னேக்க கொண்டதுல இதோட ஃபேங்க வச்சு நம்ம ஹீரோக்கு ஒரு டேகர் கிடைக்குது. இதோட ஷெல்லு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதை வச்சு தான் ஏதாச்சும் ஐட்டம் கிடைக்கும்னு நான் பார்த்தேன். அது போக வேற என்ன இருக்குன்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த டேகரை வச்சு குத்துனா ஆப்போனன்ட்ஸ் எல்லாம் அசைய முடியாது. பேரலைஸ் அண்ட் ட்ரெயின் ரெண்டு எஃபெக்ட் இருக்கு. அண்ட் ஒரு பாய்சனும் நம்ம ஹீரோக்கு கிடைச்சிருக்கு. இதை நான் எதுக்கு யூஸ் பண்ண போறேன், இது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பாஸை டிஃபீட் பண்ணதுனால இந்த டஞ்சன் இப்போ க்ளோஸ் ஆகுது. நம்ம ஹீரோவா அந்த சப்வேல இருந்து இப்போ வெளியே வரான். ஏ தம்பி, இந்த இடத்துல என்ன பண்ற, இந்த இடத்துக்கு வரக்கூடாது தெரியாதா அப்படின்னு ஒரு போலீஸ் மாதிரி ஒருத்தர் வந்து கேட்டுட்டு நம்ம ஹீரோ கையில ஸ்வாட் இருக்கிறத பார்க்கவும், நீங்க ஹண்டரா, ஓ சாரி சார், என் கூட வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அவர் கூட்டிட்டு போறாரு. சுத்தி இருக்கிறத பார்த்துட்டு ஏதோ டஞ்சன் பிரேக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். மான்ஸ்டர் எங்க இருக்கு, எத்தனை வழியா வந்துச்சு நம்ம ஹீரோ கேட்கவும், எல்லாத்தையுமே கொன்னாச்சு, பேலன்ஸ் அந்த பாஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. பாஸ் மான்ஸ்டர் அங்கதான் இருக்கு அப்படின்னு தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றான். ஹண்டர்ஸ் ஃபைட் பண்றத மக்கள் எல்லாம் வீடியோ போட்டோன்னு எடுக்காங்க. இதோட டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, சப்போர்ட் மேஜிக் யூஸ் பண்ணுங்க ஹீலர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 2 டி ரேங்க் ஹண்டர்ஸ் 4 இ ரேங்க் ஹண்டர்ஸ்னு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மான்ஸ்டரோட பேரியர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ இவங்க அட்டாக் எதுவும் ஒர்க் ஆகல. 2 டி ரேங்க் 4 இ ரேங்க் அண்ட் ஒரு பி ரேங்க் ஹீலருமா நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கான். நீ ஒரு பி ரேங்க் ஹீலர் தானே, சப்போர்ட் மேஜிக் யூஸ் பண்ணு அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லவும், சரின்னு ஜோகமும் யூஸ் பண்ண ட்ரை பண்றா. பட் அவன் அந்த பயத்துல இருக்கிறதுனால அவன் மேஜிக் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒரு வாரம் கழிச்சு அவன் இன்னும் பயத்துல இருக்கா. இவன் நானும் அதே மாதிரி தான். சரியா ஸ்ட்ரென்த் எந்த லெவலுக்கு இருக்குன்னு செக் பண்ணி பார்க்க வேண்டிய நேரம். அந்த மான்ஸ்டரோட டிஃபென்ஸை மட்டும் நான் உடச்சிட்டோம்னா போதும், அவங்க கண்டிப்பா வின் பண்ணிடுவாங்க. ஸ்ட்ரென்த் எந்த லெவலுக்கு இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த உடஞ்ச ஸ்வாடையே இன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணி தூரத்துல இருந்தே த்ரோ பண்றான். அந்த மான்ஸ்டரோட தலை உடஞ்சிட்டு பேரியர் உடஞ்ச உடனே அட்டாக் பண்ணி ஈஸியா அதை தோக்கடிச்சிருக்காங்க. இவ்வளவு நேரம் நாங்க அட்டாக் பண்ணி அதோட பேரியர் இன்னும் ஃபுல் ஸ்ட்ரென்த்ல தான் இருந்தது. அப்புறம் எப்படி திடீர்னு அது கொலாப்ஸ் ஆச்சு. யாரோ தூரத்துல இருந்து அட்டாக் பண்ணாங்க. இந்த உடஞ்ச ஸ்வாட் இது எங்க இருந்து வந்துச்சு, உடஞ்ச ஸ்வாட வச்சா ஒருத்தன் எங்களை காப்பாத்திருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்வாட் எரிஞ்சது யாருன்னு தெரியுமான அந்த டி ரேங்கர் கேட்கவும், அங்க இருந்த ஹண்டர் தான் எரிஞ்சாருன்னு இந்த போலீஸ் மாதிரி இருக்கிறவன் சொல்றான். பட் அதுக்குள்ள நம்ம ஹீரோ கிளம்பியிருந்தான். அவ்வளவு ஸ்ட்ராங்கான அந்த பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். ஒரு அட்டாக்குக்கே விழுந்துருச்சு. ஒரு வேளை ஆல்ரெடி அது ரொம்ப வீக்கா இருந்துச்சோ என்னமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். பட் அந்த அட்டாக் பண்ணது நம்ம ஹீரோ தான் அப்படிங்கறத ஜோஹி வந்து பார்த்துட்டா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஒரே அட்டாக்ல அதுவும் ஒரு உடஞ்சு போன ஸ்வாட வச்சு ஒரு டி ரேங்க் பாஸையே நம்ம ஹீரோ கொன்னுட்டான். பட் நம்ம ஹீரோ வந்து ஒரே அட்டாக்ல கொன்னதுனால என் ஸ்ட்ரென்த் இதுக்கு காரணம் இல்ல, ஆல்ரெடி அது வீக்கா இருந்திருக்குன்னு நினைச்சுக்கிட்டான். இனிதான் கதையை இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.